வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஆகஸ்ட் 28 நீ பவர் ரேஞ்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பவர் ரேஞ்சர்ஸ்னால் யார் அப்படின்ட்டு. இந்த பவர் ரேஞ்சர்ஸுக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறு இருக்குதுங்க. 1970 பார்த்தீங்கன்னா ஷடானோ இஷினோ மேரி அப்படின்ற ஒரு பர்சனு அவங்க நாட்டில் இந்த ஐடியாவை சொல்லி பயங்கர ஃபேமஸாக இந்த ஒரு சீரீஸ்ன்றது போது ஜப்பான் முழுக்க செம ஃபேமஸ்ஸு. சரி, இதை அப்படியே அமெரிக்காவுக்கு கொடுத்து பார்ப்போம். ஏன்னா அவங்களுடைய நிறுவனத்தினுடைய நிறைய சீரீஸ்லாம் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பயங்கரமான பைசா கொடுக்கக்கூடிய ஒரு வருமானத்தை வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான நிகழ்ச்சிகளாக இருந்திருக்கு. ஸோ இதையும் கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆனால் அப்போ அங்கே முன்னணியில் இருந்த நிறைய நிறுவனங்கள் இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒதுக்கிடுறாங்க இந்த பவர் ரேஞ்சர்ஸை. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஹைம் சைபான் அப்படின்ற ஒரு பர்சனு அங்கேருந்து அப்படியே ஜப்பானுக்கு வராரு சுற்றுப்பயணமாக. பார்த்ததுக்கப்புறம் ஜப்பானில் இது பயங்கர ஃபேமஸாக இருக்க பார்த்துட்டு சரி இதை நம்ம நாட்டில் அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முன்முயற்சி எடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதை தொடர்ந்து 1993 28 இந்த நாளில் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் கிட்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் இதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. பண்ணதுக்கப்புறம் பயங்கரமான வரவேற்பு இது குழந்தைங்க மத்தியில் போகுது. ஆனால் பெற்றவங்க சைடில் பயங்கர எதிர்ப்பு. ஏன்னா பயங்கர அடித்தடியாக இருக்குது, இது என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அமெரிக்காவுக்குள்ளே இந்த கான்செப்டை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய நடிகர்கள்லாம் உள்ளே கொண்டு வந்து எப்படியோ நம்ம பிரபலப்படுத்தலாம்னு நினச்சா இப்படி பெற்றவங்க பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போக, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்பெஷலான அந்த அட்மாஸ்பியரு அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் விஷயங்கள்லாம் இருக்குதுல்ல, அந்த சுடுற மாதிரி இருக்குது அண்ட் பார்க்குறதுக்கு பயங்கர பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய இந்த செட்டு இது எல்லாத்தையும் உருவாக்குறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் பயங்கர ஃபேமஸாக போச்சு. அண்ட் வரவேற்புக்குரிய ஒன்றாகவும் பாராட்டுக்குரிய ஒன்றாகவும் அது மாற ஆரம்பிச்சுது. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சின்றது அபரிவிதமாக போக உலகம் முழுக்க கிட்டத்தட்ட 150 நிறுவனங்கள் இதை வாங்கி அப்படியே உலகம் முழுக்க டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2020 கணக்குப்படி கிட்டத்தட்ட 973 சாப்டர்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குதான். இப்போ வரைக்கும் 2024 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 சீசன் ரிலீஸ் ஆகி நியூசிலாந்தில் கடைசியாக இப்போ ஒரு சீசனை வேறு எடுத்துனுக்குறாங்களாம். இப்படி பவர் ரேஞ்சர்ஸ் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் யாரும் வாங்கிறதுக்கு மறுத்த ஒரு சீரீஸு இன்றைக்கி உலகம் முழுக்க பயங்கர ஃபேமஸான ஒரு சீரீஸாக மாறி இருக்குது. ஸோ அதை கொண்டாடணுன்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பவர் ரேஞ்சர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 28. நெக்ஸ்ட்டு UAE ஐக்கிய அரபு அமீரேட்டில் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டேவை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்க. இப்போது இந்த அரபு நாடுகளில் அதுவும் முக்கியமாக சொல்லணும்னு வச்சிங்களேன், இஸ்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் பெண்களுக்கான உரிமைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கிய அரபு எமிரேட் தான். இந்த டே உருவானதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாத்திமா ஃபென்ட் முபாரக் அல் கெட்ஃபி அப்படின்ற ஒரு பர்சனை. இவங்க அந்த ஐக்கிய அரபு எமிரேட்டினுடைய நிறுவனருடைய 3வது மனைவி. இவங்களால் பார்த்திங்கன்னா இந்த பெண்களுடைய சங்கம் அப்படின்றது அதிகப்படியாக நிறுவ ஆரம்பித்து அவங்களுக்கு நிறைய சப்போர்ட்ன்றது கிடைக்க ஆரம்பிச்சுது. இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அரசியலையும் பொருளாதாரத்துலேயும் நிறைய உரிமைகள் அப்படின்றது இருக்க தான் செய்யுது. பட் இருந்தாலுமே அடக்குமுறை ஃபேமிலியில் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குதுல்ல, அது இன்னும் அதிகமாகவே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதில் எப்படியாவது மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான். ஏன்னா ஒருத்தவங்க ஒரு முறை என்ன இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு பாலியல் தொழில் பண்ணாங்க, இல்லை வேறு ஒரு இல்லீகல் கனெக்ஷன் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் அதிகமாக தாக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு சரியான உரிமைகள் அப்படின்றது இல்லாமல் அதில் சரியான ஒரு பாகுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சார்ந்த நிறைய கேள்விகள் எழ ஆரம்பிச்சுது. ஸோ இன்றைக்குமே அந்த பகுதிகளில் பெண்களுக்கான அந்த ஃபேமிலிக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த தாக்கம்ன்றது அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் சமூகம் ரீதியாக அவங்க பயங்கரமான ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஐக்கிய அரபு எமிரேட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த ஃபாத்திமா ஃபின்ட் முபாரக் அலி கெட்ஃபி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சனாக அவங்க நாட்டில் இருக்கிறாங்க. ஏன்னா ஷேக்குகளின் தாய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை புகழ்கிறாங்கன்னா பார்த்துங்களா. ஸோ அதனால் அவங்களால வழி நடத்தப்படுறது அப்படின்றனால இந்த உமன்ஸ் டே அப்படின்றது பயங்கர பிரம்மாண்டமான ஒன்றா தான் நீங்கள் செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு ஐக்கிய அரபு எமிரேட்டில் ஆகஸ்ட் 28. நெக்ஸ்ட்டு கிராண்ட் பேரண்ட்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் ஒரு டேங்க. இது ஓர்ஹில்லின் மரியன் மேக்வாட் அப்படின்ற ஒரு பர்சனு இவங்களால் உருவாக்கப்பட்டதான். வயசானவங்களாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இவங்களுக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 பேரங்க 15 கொள்ளு பேரங்க இருக்காங்களாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வயசானவங்களுடைய வாழ்க்கை முறை அப்படின்றது எல்லா விஷயங்களையும் பார்த்துட்டு ஓரமாக அமைதியாக உக்காந்துட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுடைய அனுபவத்தை கூட பேச மதிக்காமல் அவங்க மேலே நிறைய விதத்தில் ஒரு தாக்குதலோ இல்லாட்டி நிறைய பிரச்சனைகளோ அவங்க எதிர்கொள்கிறாங்களே, யாருடைய கவனிப்பும் இல்லாமல் இருக்கிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்கள மாதிரி வயசானவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணினே இருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா 1973 ஒரு சின்ன வெர்ஜீனியாவில் ஒரு சின்ன மாநிலத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று இன்றைக்கி மெக்சிகோ ஃபுல்லாக பயங்கர பிரம்மாண்டமாக இந்த மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை செலிப்ரேஷனாக வந்துருக்குது. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் கிராண்ட் பேரண்ட்ஸ் டேன்னு சொல்லிட்டு மெக்சிகோவில் ஒரு டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 28. நெக்ஸ்ட்டு ஐயன் காலி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே கேரளாவில்
பாருங்கள். இந்த ஐயன்காளி அப்படின்ற ஒரு பர்சன் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன் கேரளாவுக்கு. நம்ம மகாத்மா ஐயன்காளி அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ குறிப்பிடுவாங்க. அப்போனா பார்த்துங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன். இவர் வந்து திருவிதாங்கூரை சார்ந்த ஒரு மனுஷன் தான். புலையர்கள்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தை சார்ந்தவங்க. அந்த சமயத்தில் 1990கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அடக்குமுறைன்றது இவங்க மேலே இருந்துச்சு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற ஒருத்தவங்க அதாவது உயர்ந்தவங்கன்னு சொல்லக்கூடிய அவங்க இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இவங்க காலில் செருப்பு இல்லாமல் போனோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு அடக்குமுறைகள்ன்றது இவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் எப்படியாவது எதிர்த்தாகணும், இந்த மாதிரியான ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்காக போராடின பர்சன் தான் இந்த ஐயன்காளி அப்படின்ற ஒரு மிக சிறந்த மனிதர். இவர் என்ன பண்ணியிருக்காரு, தனியாக ஒரு மாட்டு வண்டியை வாங்கி அதில் வந்து அவங்க அணியக்கூடிய உடைகள் மாதிரியே உடைகளை அணிஞ்சிக்கிட்டு அந்த மாட்டு வண்டியில் போயிட்டு வர்றது அப்படின்ற ஒரு கான்செப்ட்லாம் பண்ணி நிறைய குழுக்களை உருவாக்கி அதன் மூலமாக போராட்டங்களும் உரிமை குரல்களையும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ற ஒரு கான்செப்ட் தான் டெவலப்மெண்ட்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட மனுஷன் எஜுகேஷன் எப்படியாவது கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு அது எல்லாருக்கும் வேணும்னு சொல்லிட்டு அதுக்காக சட்டத்திட்டங்கள்லாம் வந்து உருவாக்கணும்னு சொல்லிட்டு பயங்கர போராட்டத்தின் விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா 1900 இவங்களுக்கான அந்த உரிமைகள்ன்ற ஒன்று கடை இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்லாம் போடக்கூடாது, மேல்தட்டு மக்கள் யூஸ் பண்ணுற ட்ரெஸ்லாம் போடக்கூடாதுன்ற ஒரு கான்செப்ட் இருந்ததில்ல, அதெல்லாம் உடைகிறாரு. அதை தொடர்ந்து இது எஜுகேஷனுக்கான கான்செப்டை 1907 உடச்சி ஒரு சின்ன சிறுமியை கொண்டு போயிட்டு சேர்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாரு. ஆனால் அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த மேல்தட்டு வர்க்கம் சொல்லக்கூடியவங்க அந்த ஸ்கூலையே எரிச்சிடறாங்களாம். ஸோ இப்படி கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான அந்த எஜுகேஷனும் அவங்களுடைய உரிமைகளையும் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இறக்கும் வரைக்கும் போராடின ஒரு உயர்ந்த மனிதர் தான் இந்த மகாத்மா ஐயன்காளி அப்படின்றவர். அவருடைய பர்த்டே தான் இன்றைக்கி. அதனால தான் இது செலிப்ரேட் பண்ண சொல்லிட்டு கேரளா இன்றைக்கி பொது விடுமுறையோட ஐயன்காளி ஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 28. நெக்ஸ்ட்டு டார்மினேஷன் ஆஃப் த மதர் ஆஃப் காட் இன் ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானிட்டின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இந்த கன்னி மேரி வந்து இறந்ததுக்கப்புறம் அப்படியே உடலோடு தூக்கிட்டு சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றியான ஒரு புது விதமான ஒரு கான்செப்டை அப்போ இருந்த போப் வந்து உருவாகினார். இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்களாம் இதை டேவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. இதை அக்செப்ட் பண்ணாதவங்களாம் அதுக்கு எதிர்ப்பான ஒரு நாளாகவே வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்படி இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டவங்களால இந்த ஜார்ஜியாவில் உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் அந்த கன்னி மேரியினுடைய அந்த இறுதி காலகட்டத்தை கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு டார்மினேஷன் ஆஃப் த மதர் ஆஃப் காட் இன் ஈஸ்டர்ன் கிறிஸ்டியானின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆகஸ்ட் 28. வீரம் பல வகைப்படும். ஒரு காலத்தில் போருக்கு போனாலே அது வீரம். அதுக்கப்புறம் அடக்குமுறையை எதிர்த்தா அது ஒரு வீரம். அமைதியாக இருக்கிறது ஒரு வீரமாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மனசுக்கு பிடிச்சதை நம்ம செய்கிறதுங்கிறதே மிகப்பெரிய வீரம் தான். மறுபடியும் உங்களால் நாளைக்கு வந்து சந்திக்கிறாது உங்கள்கிட்ட விடுபடுறது நான் அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.